சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி சத்திய தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய சத்தியத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னவென்றால், சத்திய தேவனுக்கு புதிய ஏற்பாட்டு சபையானது சத்திய ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க வேண்டும். நாம் சத்திய தேவனுக்கு சத்திய ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க வேண்டுமானால் நாம் சத்திய மார்க்கத்தானாகவும் இருக்க வேண்டும். பல மண்டலங்களிலே சத்திய மார்க்கம் காணப்படுகிறது. பல மண்டலங்களிலே இருக்கின்ற சத்திய தேவனுக்கு சத்திய மார்க்கத்தாராகிய பரலோகங்களின் தேவ தூதர்கள் அங்கே சத்திய தேவனுக்கு சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை நித்திய காலங்களாக அனுசரித்து வருகின்றனர். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி நாம் பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டு நம்முடைய காலங்களிலே இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மீட்டு ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தின்படி புதிய ஏற்பாட்டு சபையாகிய சத்திய மார்க்க சபைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். சத்திய மார்க்க சபைக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் புதிய ஏற்பாட்டு சபையாக சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க வேண்டும். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் இந்த சத்திய மார்க்க ஆராதனை முறைமையானது ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு மதியம் 1 மணி வரைக்கும் சுமார் 3 மணி நேர சத்திய மார்க்க ஆராதனை முறைமையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 3 மணி நேரங்களிலே 3 பகுதியாக 7 சத்தியங்களாக இந்த ஆராதனை முறைமையானது வேத சத்தியத்தின்படி வசன ஒழுங்கின்படி நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆராதனை முறைமை வேளைகளில் 3 விதமான சத்தியங்கள் பகிரப்படுகிறது. முதலாவது சுத்திகரிப்பின் செய்தி, இரண்டாவது ஆராய்ச்சி செய்தி, மூன்றாவது சத்திய தேவ செய்தி. முதல் செய்தி, சத்திய தேவனுக்கு ஆராதனை முறைமைகளை செய்ய நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவற்றில் உண்டான அசுசிகளை நீக்குவதற்கு இந்த சுத்திகரிப்பின் செய்தியானது ஒவ்வொரு முறையும் வழங்கப்படுகிறது. சத்திய மார்க்க சபையின் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றுகிற ஊழியர்களோ
இந்த ஆராதனை முறைமையில் பங்கெடுக்கிற சத்தியவான்களோ யாராக இருந்தாலும் சுத்திகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே இந்த ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க வேண்டும். ஆகவே சுத்திகரிப்பின் செய்தி வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக ஆராய்ச்சி செய்தி கொடுக்கப்படுகிறது. ஆராய்ச்சி செய்தி கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், தேவ ஜனமாகிய புதிய ஏற்பாட்டு ஊழியர்களும் சபையின் ஜனங்களும் அனைவரும் கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிற தங்களுடைய ஆவி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளதாக காணப்பட வேண்டும். தேவனுடைய சுத்தத்தை அறிய தேவனுடைய வார்த்தையிலே, வேதத்திலே, அனுதின வாழ்க்கையிலே ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும். சபையாக கூடி வரும்போது ஆராய்ச்சி செய்தி எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதை அறிந்து தங்களுடைய வாழ்க்கையிலே இதை நிறைவேற்றும் போது ஒவ்வொருவருடைய ஆவியும் கர்த்தர் தந்த தீபமாக எரிந்து கொண்டிருக்கும். தேவ ஜனமாக ஜீவனுக்குரியவர்களாக வாழ்ந்திருக்க முடியும். சத்திய தேவ செய்தி என்பது தேவனுடைய அனாதி சித்தத்தை தேவ ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களில் பதித்திருக்க வேண்டும். இந்த சத்திய தேவ செய்தியானது ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் தேவனுடைய சித்தத்தை, வார்த்தையை எழுதி வைக்கப்படுகிற ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேவ ஜனமும் சுத்திகரிக்கப்பட்டு தங்களுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக எரிந்து பிரகாசிக்க, தேவனுடைய சுத்தம் இருதயங்களில் எழுதி வைக்கப்பட்டு தேவனுடைய சொந்த ஜனமாக வாழ சத்திய மார்க்க ஆலயத்திலே இந்த 3 செய்திகளும் வழங்கப்படுகிறது. இந்த 3 செய்திகளும் அவ்வப்போது சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற யூடியூப் சேனலிலே பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்படுகிற இந்த சத்தியத்தை சத்தியவான்களாக நீங்கள் கேட்டு உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே கைகொண்டு சத்தியத்திற்கு சாட்சியாக வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு செய்தியையும் துவக்கத்திலிருந்து அந்த செய்தியானது முடிகிற வரை முழுமையாக கவனத்தோடு உங்கள் செவியை சாய்த்து வேதத்தை கையில் எடுத்து வேத வசனங்களை உங்களுடைய கண்களிலே பார்த்து தியான உணர்வோடு கேளுங்கள். சத்திய தேவ செய்தியையோ, ஆராய்ச்சி செய்தியையோ, சுத்திகரிப்பு செய்தியையோ நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு அதை முழுமையாக பார்க்காமல் சென்று விட்டால் சத்தியத்தை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறதே. செய்திகளை நீங்கள் முழுமையாக கேட்டு அந்த செய்திகள் மூலமாக தேவன் உங்களோடு பேசின சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை உணர்ந்து அந்த சத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கைகொண்டு சத்திய சாட்சிகளாக நீங்கள் வாழ வேண்டாமா?
அரைகுறையாக சத்தியத்தை கேட்கும் பொழுது முழுமையான சத்தியம் வெளிப்படாது. முழுமையான சத்தியம் வெளிப்படும் போது அவைகளை உங்களால் கைகொண்டு சத்திய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சத்தியவன்களாக வாழக்கூடுமே. இந்த சத்தியத்தை நீங்க கேளுங்க, உணருங்க, கைகொள்ளுங்க, சத்திய சாட்சியா மாறுங்க. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிமார்களுக்கும் இந்த சத்தியத்தை அனுப்பி வைத்து சத்திய தேவனுக்காக சத்திய சிறு ஊழியத்தையும் தாங்குங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் சத்தியத்தால் நிரப்பி சத்திய தேவன் தாமே ஆசீர்வதித்து உயர்த்தி அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக வாழ வைப்பாராக. சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.